மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினி வழங்க சர்வதேச டெண்டர் கோரியது தமிழ்நாடு அரசு. 20 லட்சம் மடிக்கணினிகளை கொள்முதல் செய்ய நடவடிக்கை. நிறைவேற்றாத தேர்தல் வாக்குறுதிகளை திமுக அரசு விரைந்து நிறைவேற்ற வேண்டும். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தல். அவங்க கொடுத்த பல வாக்குறுதிகள், நீட் எக்ஸாமாக இருந்தாலும், டாஸ்மாக ஒழிப்போம் சொன்னதா இருந்தாலும், விலைவாசி குறைப்போம் என்று சொன்னதா இருந்தாலும், பல்வேறு விஷயங்கள் இன்னும் செயல்படுத்தணும். இன்னும் ஒரு 8-9 மாசம் இருக்கு, பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த அரசு என்ன செய்கிறது என்று. இல்லைன்னா மக்கள் தான் இறுதி எஜமானர்கள். அவங்க 2026 ஒரு நல்ல தீர்ப்பை கொடுப்பாங்க. தஞ்சையில் முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் தலைமையில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம். திமுக ஆட்சியில் நிர்வாக சீர்கேடு நிலவுவதாக கண்டனம். பொள்ளாச்சியில் மாயமான மாற்றுத்திறன் கொண்ட மாணவர் கொன்று புதைத்ததாக கூறப்படுவதற்கு மனநல காப்பக நிர்வாகியுடன் விசாரணை. புதைக்கப்பட்டதாக அஞ்சப்படும் நிலையில் மோப்ப நாயுடன் தேடும் பணி தீவிரம். வேலூரில் காதலியை இரும்பு ராடால் அடித்துக் கொன்ற காதலன் தூக்கிட்டு தற்கொலை. 2 மாதங்களாக பேசுவதை தவிர்த்ததால் வெறிச்செயல். வாடிக்கையாளர்களிடம் ஓலா, ராபிடோ நிறுவனங்கள் முன்கூட்டியே டிப்ஸ் வசூலிக்கும் விவகாரம். உரிய விளக்கம் அளிக்குமாறு மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் நோட்டீஸ். ராஜஸ்தானில் காவல்துறைகளுக்கென பிரத்யேக யோகா பயிற்சி. மன இறுக்கத்தை போக்கி பொதுமக்களுடன் இயல்பாக பழகும் வகையில் ஏற்பாடு. இந்திய பங்குச்சந்தைகளில் மீண்டும் ஏற்றம். மும்பை பங்குச்சந்தை சென்செக்ஸ் 800 புள்ளிகளுக்கு மேல் உயர்வு. ஆஸ்திரேலியாவில் பல்வேறு பகுதிகளில் கனமழை வெள்ளத்தால் 3வது நாளாக தத்தளிப்பு. இதுவரை 4 பேர் உயிரிழந்த நிலையில் 10,000த்திற்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டு தவிப்பு. டெல்லியில் வடகிழக்கு மாநில தொழில் முதலீட்டாளர்கள் மாநாடு தொடக்கம். பிரதமர் மோடி, தொழிலதிபர்கள் அதானி, முகேஷ் அம்பானி உள்ளிட்டோர் பங்கேற்பு. காஷ்மீரில் பூஞ்ச் பகுதிக்கு நாளை செல்கிறார் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி. பாகிஸ்தானின் அத்துமீறிய தாக்குதலால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்திக்க திட்டம். தங்க நகை கடன்களுக்கான புதிய நிபந்தனைகளை கைவிட எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். அவசர தேவைகளுக்கு அடகு வைக்கும் ஏழை எளிய மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவர் என கண்டனம். கோடை விடுமுறைக்கு பின் திட்டமிட்டபடி ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும். தமிழ்நாட்டில் வெப்பத்தின் தாக்கம் குறைந்த நிலையில் பள்ளிக் கல்வித்துறை அறிவிப்பு. பேரரசு பெரும்பிடுகு முத்தரையரின் 1350வது பிறந்தநாளையொட்டி திருச்சியில் உள்ள சிலைக்கு அமைச்சர்கள் மரியாதை. மதுரையில் அமைச்சர் மூர்த்தி உள்ளிட்டோரும் மாலை அணிவித்து அஞ்சலி. மேட்டூர் அணையில் நீர்மட்டம் 111 அடியை தாண்டியது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்ததால் நீர்வரத்து 9300 அடியாக சரிந்தது. கும்மிடிப்பூண்டி அருகே உள்ள தொழிற்சாலையில் காவலாளியை கத்தியை காட்டி மிரட்டி 4 டன் இரும்பு பொருட்கள் திருட்டு. திருட்டில் ஈடுபட்ட 5 பேர் கைது. திருட்டுக்கு பயன்படுத்திய 2 லாரிகள், 1 கிரெயின் உள்ளிட்டவற்றை பறிமுதல். குரூப் 4 தேர்வுக்கு விண்ணப்பிக்க நாளை கடைசி நாள். 3935 காலி பணியிடங்களை நிரப்ப ஜூலை 12 தேர்வு.
கேரள மாநிலம் மூணார் அருகே தேவிக்குளம் எஸ்டேட்டில் வளர்ப்பு நாயை வேட்டையாடி கவ்வி சென்ற சிறுத்தை. சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சி. மோசமான வானிலையால் 227 பயணிகளுடன் நடுவானில் தத்தளித்த இண்டிகோ விமானம். அவசர நிலையை தெரிவித்த பின்னரும் வான்வழியை பயன்படுத்த பாகிஸ்தான் அனுமதி மறுத்ததால் அதிர்ச்சி. மைசூர் சாண்டல் சோப்புக்கு நடிகை தமன்னாவை விளம்பர தூதராக நியமித்ததற்கு எதிர்ப்பு. கன்னட நடிகையை நியமித்த முதலமைச்சர் சித்தராமையாவுக்கு சமூக ஆர்வலர்கள் கடிதம். ஜெனீவா ஓபன் டென்னிஸ் போட்டி ஆடுகளத்திலேயே ஜோகோவிச்சின் 38வது பிறந்தநாள் கொண்டாட்டம். ஜோகோவிச்சுக்கு பிறந்தநாள் கேக் பரிசளித்த நிர்வாகிகள்.